கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்னென்ன மாற்றங்களை இந்த கிரகங்கள் கொடுக்க ரெடியாக இருக்குது. இதுதான் மெயின் பாயிண்ட். அதாவது ராசின்னு அதிபதி 10ஆம் இடத்துல நல்லா ஜம்முன்னு உட்காந்துருக்கார். ஓகே, அதுக்கு அடுத்தபடியாக இந்த ஜூன் மாதத்தில் மிகப்பெரிய அற்புதமான மாற்றத்தை, மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய, உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல அமரக்கூடிய நம்முடைய குரு பகவான் லைஃப்பில் வேறு லெவல் கொண்டு போகிறார். அப்படியே கன்னி ராசிக்காரங்களுடைய கவலைகள் என்னென்னங்கிறத ஃபில்டர் பண்ணிட்டார். தலைவர் உள்ளே வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு, உங்களுடைய கவலையை போல் நோட் பண்ணி வச்சுருக்காரு. நீங்கள் படுற கஷ்டத்தை போல் நோட் பண்ணி வச்சுட்டாரு. ஸோ அதை ஒவ்வொன்றா ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்டு ஜம்முன்னு உங்களை கொண்டு போகிறார். அதாவது கன்னி ராசிக்காரங்களை பார்த்தா கவலை இல்லாத மாதிரியே தெரியும், உங்களை பார்த்தா பிரச்சனை இல்லாத மாதிரியே தெரியும். எந்த கவலையும் இல்லாத ராஜா மாதிரி இருக்கையா, எந்த கவலையும் இல்லாத ராணி மாதிரி வாழ்கிறேம்மா, உனக்கு என்னம்மா அப்படின்னு நாங்கள்லாம் சொல்லலாம். நாங்கன்னா உங்கள் கூட இருக்கவங்க, சம்டைம் நான் கூட வச்சுக்கோங்க, அப்படி சொல்லலாம். ஆனால் என்னையை பொறுத்தளவு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியும் நம்ம கன்னிராசிக்காரர்களாகி நீங்கள் எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறீங்க, எவ்வளோ தூரம் போராடுறீங்க, எவ்வளோ தூரம் உண்மையாக இருக்கீங்க. என்றைக்குமே இந்த சுக்கிரன் உங்களுடைய ராசியில் நீசமானனால யாரையும் ஏமாற்றக்கூடாது, யாரையும் பணம் கொடுத்து விலைக்கு வாங்கக்கூடாது, பணத்துக்காக விலைக்கு போகக்கூடாது. பணம் கொடுத்தனால பாசத்தை விட்டு போயிட்டோன்னு சொல்லி கெட்ட பேர் வாங்கிடக்கூடாதுங்கிறக்காண்டி எவ்வளோ நாளும் போராடுவீங்க. ஸோ இப்படிப்பட்ட உங்களை பார்த்து உனக்கு என்ன தங்கத்துக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா உங்கள் மனசில் ஒரு வார்த்தை உதயமாகும். ஒரு நாள் என் கூட வந்து நீ என் வாழ்க்கையில் வாழ்ந்து பாரு, ஏண்டா பிறந்தோன்னு சொல்லி ஓடிடுவேன் அப்படிங்கிற வார்த்தையை தான் எனக்கு தெரிஞ்சு நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன். கன்னி ராசிக்காரங்க பயன்படுத்துவீங்க. அவ்வளோ தூரம் உங்களுக்கு வலியும் வேதனையும் உள்ளே இருந்தாலும் அதை வெளியே காட்டாமல் நீங்கள் வரீங்க பார்த்தீங்களா, அதுதாங்க நீங்கள் ஹைலைட். அதில் தான் நீங்கள் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட நிலையில் கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலமாக, அதே போல் குறைஞ்சது ஒரு 5 வருட காலமாக தூக்கத்தை துளைத்த நீங்கள், யாராவது தூங்கி ரொம்ப நல்லா போனே படுத்தது தூங்கிடுவேன் சொல்ல முடியுமா? நீங்கள் போராடுறீங்க. அதாவது காலைல முழிச்சிருக்கும் போது தான் போராடுறோங்க, எங்கள் விதிங்க. ஆனால் தூங்கும் போதுமா போராடணும், இது சதியா அப்படிங்கிற மாதிரி தான் தூக்கத்தையும் தொலைச்சிங்க. ஸோ இந்த அத்தனை விதமான அழுத்தத்திலிருந்து நீங்கள் ஒரு நல்ல மாற்றத்தை சந்திக்கக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு வலிமையை கொடுக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. அதேபோல் கன்னிராசி என்பதாகிய உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் தான் நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே வெற்றி. அப்படி ஸ்ட்ராங்காக இருக்க போகிறீங்க. ஏன்னா குருவுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல டைரெக்டாக அப்படி ஜம்மனி கிடைக்கிறதுனால உங்களுடைய எல்லா விதமான முன்னேற்றம் உண்டு. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை குருபவன் தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக பார்க்குறதுனால கன்னி ராசிக்காரர்கள் முயற்சியில் வெற்றி பெற்று, முடியாதுங்கிற வார்த்தை இந்த ஜூன் மாதத்திலிருந்து நம்முடைய கன்னிராசி என்பவர்களுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி அற்புதங்களை உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்க ரெடியாக இருக்குது. ஸோ 2ஆம் இடத்த அதிபதி மற்றும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்த அதிபதியான சுக்கிரன் குருவோடு இணைந்து செயல்படுவதனால காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சார் ரொம்ப போராடுறேன் சார் இவருக்கான நான் உயிரையே கொடுக்குற அளவுக்கு துணிஞ்சிட்டேன் சார், ஆனால் என் நண்பர் நான் புரிஞ்சிக்கல சார் இந்த பொண்ணுக்காண்டி என் குடும்பத்தை விட்டு வந்துட்டேன், பொருளாதாரத்தை விட்டுட்டேன், ஸோ அந்த பொண்ணோட அன்பு கிடைக்கல சார் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்திலும் கவலையிலும் இருக்கக்கூடிய உங்களுடைய லைஃப் மாறக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு யார் கொடுக்க போகிறா? உங்களுக்கு சுக்கிரனும் கொடுக்க போகிறாரு, அதே போல் குரு பகவானும் கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மை. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் தான் நம்முடைய கன்னிராசி என்பவர்களுக்கு திருமணத்துக்கான சரியான காலகட்டம். திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது இந்த வட்டம் தான் கிடைக்க போகுது. ஏன்னா கல்யாணத்துக்கு நிச்சயம் பண்ணியிருப்பாங்க, பூ வச்சுருப்பீங்க, இதான் பொண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க, இதுதான் மாப்பிள்ளைன்னு கூட உறுதி பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வீட்டுக்கு வந்து 2ஆம் நாள் கேட்டிங்கன்னா, இல்லைங்க சார் அந்த பொண்ணு போயிடுச்சுங்க சார், இல்லைங்க சார் அந்த மாப்பிள்ளை கல்யாணம் முடிச்சிட்டா சார். ஸோ ஏதாவது ஒரு விஷயம் சொல்லி தட்டி கழிப்பாங்க.
ஸோ அப்போ உங்களுக்குள்ளேயே ஒரு டிப்ரெஷன் வந்துச்சு. ஓ! அப்படின்னா கல்யாணம் முடியாதோ, எதுவும் பிரச்சனை வருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சுல. அந்த கவலை, கண்ணீர், கஷ்டம் எல்லாம் சரியாக போகுது. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, கன்னிராசி என்பவர்களுடைய பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்ட்னர்ஷிப்பில் என்ன பிரச்சனை வந்தால் வெளியே சொல்ல மாட்டீங்க, மனசுக்குள்ளேயே வச்சுக்கிருவீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த மனசு கேட்காது. நம்ம பார்ட்னர், நம்ம எதுக்கு வெளியே சொல்லணும் அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிருவீங்க. ஆனால் உங்களுடைய பார்ட்னரோ தண்டரா போட்டு அடிச்சிருவாங்க. உங்களை குறை சொல்லணுங்கிறதுக்காக என்னமோ செஞ்சுருப்பாங்க. ஸோ அந்த நிலையிலிருந்து வெளியே வரக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கார். சனி பகவானுடைய ஒரு 7ஆம் பார்வை மூலமாக நீங்கள் பட்ட கஷ்டம், நீங்கள் பட்ட துன்பம், உங்களை டெஸ்ட் பண்ணி நீங்கள் தானா, உங்களுக்கு திறமை இருக்கா, நீ சரியான நபரான்னு சொல்லி உங்களை பல விதமான கோணங்கள் டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எதுலேயுமே உங்கள் கேரக்டரை டச் பண்ண முடியாது. கரெக்டாக இருப்பீங்க, நேர்மையாக இருப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு சூழ்ச்சியின் அடிப்படையில் போலியான ஒரு சான்றிதழை கொடுத்து ஒரு அவமானப்படுத்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருந்தால் அதிலேருந்து மீண்டு வந்து நீங்கள் லைஃப்பில் சிறப்பாக இருக்கக்கூடிய நிலைமையை உங்களுக்கு குரு பகவான் கொடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ கன்னிராசி என்பர்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை வெற்றியும், திருமண வாழ்க்கை என்பதில் சந்தோஷமும், காதல் என்ற விஷயத்தில் கவலையை மறந்து அற்புதமாக இருக்க போகிறீங்க. நிம்மதியான தூக்கம். கிரகங்கள் ரீதியாக உங்களுக்கு ஜூன் மாதத்தில் இருந்து படிப்படியாக மாறக்கூடிய தன்மையை உங்களுக்கு கிரகம் கொடுக்க ரெடியாக இருக்குது. ஸோ கவலை வேண்டாம். ஸோ இந்த காலகட்டங்களில் நம்முடைய கன்னிராசி என்பர்கள் என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா சிவன் கோயிலில், ஓகேவா, சிவன் கோயிலுக்கு போய் அங்கே உள்ள பைரவரை போய் பார்த்து வழிபாடு செய்யும். சிவன் கோயிலில் உள்ள பைரவரை பார்த்து நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்கள் மனசு என்ன கவலை, என்ன கஷ்டம், என்ன போராட்டம், என்ன ஒரு மன அழுத்தங்கிறத நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, சரி செய்து மிகப்பெரிய சாதனை புரியக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்க ரெடியாக இருக்குது. யார் யாரெல்லாம் சொன்ன மாதிரி தூங்கி ரொம்ப நாளாச்சு, ரொம்ப வருஷமாச்சு அப்படின்னு நினைக்கிங்களோ கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்களுக்கான அற்புதமான செயல்பாடு அப்படியே